ஆரம்பிக்கலாம். ஓம் दीपज्योति नमोस्तुते Progress. प्रार्थने विद्या வால்யூம் சரியா வால்யூம் அன்மியூட் प्रार्थने विद्या वेंकटवेलायुधु ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाग्रहम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्री रमे राम
Om Shanti 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 Hari Om Shri Guru வெங்கட் இதுவே கேட்கல, சவுண்டு சரியாவே முடிஞ்சுதா? பிரார்த்தனை அடுத்த அச்சுதாஷ்டகம் பானுசுஜா. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम्. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं. श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. हरे कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे. अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधिकम्. अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधिकम्. इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे. जय श्री कृष्ण. வர்ஷினி வர்ஷினி கிருஷ்ணன் இருக்கிற திருப்பாவை வீடியோ ஆன் பண்ணு. ஆனா இருக்கு. ஆ அஸ்விதா ஐயங்கார்ங்கிற பேர்ல இருக்கு. சரி சரி ஆரம்பி. முதல்ல திருப்பதி எழுச்சி திருப்பாவையா? திருப்பள்ளி எழுச்சி முதல்ல, அப்புறம் திருப்பாவை. மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழோசையும் விடை மணிக்குரலும் ஈட்டியை செதிசை பரந்தனவள் இருந்தன சுரம்பினம் இளங்கைய குளத்தை வாட்டியவர் சிலர் வானவரேலே மாமுனி வேள்விய காத்து அவபிரத மாட்டியார் திரளையோதியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இந்த ஆயர்கள்லாம் மாட மேய்க்க போறா. அப்போ அவ எப்படிப்பட்ட ஆளா? அவ கண்ணனோட ஓசையே கேட்டு கேட்டு போவாளாம். கண்ணனோட புல்லாங்குழையே பாடி பாடி போவாங்களாம். இந்த மாடோட கழுத்துல எல்லாம் மணி கட்டிருக்காங்க. டிங் டிங் டிங்னு அது அடிச்சுட்டே இருக்கு. அப்புறம் வண்டுகள்லாம் காத்தால பூல உட்காந்து கிர் கிர்னு
சத்தம் போட்டுட்டே இருந்துச்சா அப்படின்னா, பெருமாளே வண்டு சத்தம் போடுறது, மானோட மணிலேருந்து டிங் டிங்னு சத்தம் அடிக்குது, கோபிகைலாம் வந்து அப்படியே புல்லாங்குழல பாடுறா அப்படின்னா நீனும் எந்திரி, நீனும் மாட்டை கறக்கிறவன் தானே, நீனும் அந்த இடத்துல தானே பிறந்திருக்க, அதனால பெருமாள் நீனும் எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த அயோத்தியாக்கு ராஜாவான ராமர் வந்து வேள்விய பண்றவாளெல்லாம் காப்பாத்திருந்தாரு. அதனால பெருமாளே நீ எங்களை எந்திரிச்சு என்னைய காப்பாத்து. திருப்பாவை 4வது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் ஒருவன் போல் மெய் கருத்து பாலியலும் தொழுதை பற்பனாபன் கையில் ஆடிப்போல் மின்னி வளம்புரி போல் நின்றதென்று தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இப்போ மலைக்கடவுளான வருணன் வந்து ஆண்டாள் போன பாசத்துல நல்லா மழை பெய்யணும்னு சொன்னாலையா, இப்போ அதனால வருணனே ஆண்டாள்கிட்ட வந்து கை கட்டின்னு கேக்குறான், நான் எப்படி மழை பெய்யறதுன்னு. இப்போ வருணன் ஆண்டாள் பேச்ச கேட்பானா? நம்ம தேவாதி தேவனான கண்ணனே நம்ம ஆண்டாள் சொல்றத கேக்குறான, வருணன் கேட்க மாட்டானா? அதனால வருணன் வந்து கேட்டான், நான் எப்படி மழை பெய்யறதுன்னு. ஆண்டாள் சொல்றா, நீ நடு கடல்ல போய் மண்ணுதான் மிச்சம் மாதிரி மழை பெய். அது அப்படியே அந்த மழை வந்து என்ன கலர்ல இருக்கணுமா? பெருமாளோட திருமேனி கலர்ல இருக்கணுமா? பெருமாளோட திருமேனி கலர்ல இருக்கணுமா? ரொம்ப இருக்கா இன்னும்? பரவாயில்ல, மனப்பாடமா சொல்லிருக்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து போலாமா? அபிராமி எந்தாதி. ரொம்ப சந்தோஷம் வர்ஷினி. அபிராமி எந்தாதி ஸ்ரீதரன். ஹரி ஓம். 11, 12, 13 இன்னைக்கு பார்க்க போறது. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அபிராமியை பத்தி ஆனந்தமா இருக்கா, என் அறிவா இருக்கா. நேத்திக்குதான் நம்ம பார்த்தோம் தேவி மகாத்மியத்துல புத்தி ரூபேண சம்ஸ்கிதா. அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள். நம்ம பஞ்சபூதங்களை சொல்லும் போது வானத்தை கடைசியா சொல்ற பழக்கம் உண்டு. அந்த பஞ்சபூதங்கள்ல வான் அந்தமான உடைய பஞ்சபூத வடிவாக இருக்கிறா. மறை நான்கினுக்கும் அந்தமான, இத வந்து நிறைய இடத்துல நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்கலாம். விப்ரரூபா, சந்தசாரா, ஸ்மிருதி சுனி அனுத்தமா, வேதஜனனி, வேதவேத்யா, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தோட பார்க்கிறோம் தேவியுடைய வடிவமாக. இந்த இப்படிலாம் இருக்கிற வடிவமா இருக்கிறவளை, வேதத்தினுடைய தொடக்கமும் முடிவா இருக்கிறவளை, அவருடைய திருவடி தாமரைகளை நம்ம வணங்க வேண்டும். அதை கொண்டு வரும்போது அப்படிப்பட்ட திருவடி தாமரைகள் திருவெண்காட்டுல இருக்கிற திருநடம் புரியும் சிவபெருமானுடைய தலைமையில இருக்கக்கூடிய அவருடைய திருவடி தாமரைகள். 12 கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாத அம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது எம் அம்மே புவியேழையும் பூத்தவளே. பூத்தவளே தோற்றுவித்தவள், உலக ஏழையும் பெற்றவள். எப்பொழுதும் உன்னுடைய புகழதான் நினைச்சுட்டு இருக்கோம், உன்னுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம், உன்னுடைய திருவடி தாமரையை நினைத்துதான் பக்தி பண்ணிட்டு இருக்கோம் ராத்திரி பகல் பாராம. அப்படி இருக்கும்போது உன்னுடைய புண்ணியம், நான் செய்த புண்ணியம்தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. 13 பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே பத்மநாப சகோதரி.
அப்புறம் கரைக்கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னா ஆதிசக்தியிலேருந்து தான் சிவன் பிரம்மா விஷ்ணுலாம் வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. சோ அதுபடி கரைக்கண்டனுக்கே மூத்தவளே. ஓம் சக்தி. ஓம். திருவெம்பாவை, திருப்பள்ளியெழுச்சி முதல்ல, அப்புறம் திருவெம்பாவை. இது 4வது நாளாக இருக்கிறதுனால நம்ம அதை சிங்க் பண்ணிடுவோம். ரெண்டும் ஒரே இதில் 4வது திருப்பள்ளியெழுச்சி, 4வது திருவெம்பாவை. ஜெயந்தி சங்கரராமன். Yes, ma'am. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருப்பொடு தோத்திரம் இயல்பினர் ஒரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் தென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருவெம்பாவை பாடுறேன். உன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போகாதே விண்ணுக்கொரு மருந்தை வேத பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நக்கு நின்றுருக யாமட்டும் நீயே வந்து எண்ணி முறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் எண்ணி கூரையில் துயிலேலோர் எம்பாவாய் துயிலேலோர் எம்பாவாய். நேற்று பாரதத்தாய் பள்ளி எழுச்சி சொன்னேன் நான், பாரதியார் பாடியது. யாராவது சங்க ஸ்வயம் சேவக் இல்லாத அந்த திருப்பள்ளி எழுச்சி தெரிந்தவர் இருந்தாருன்னா தயார் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு சரணத்தை எடுப்போம். நான் நேற்றுடையது திரும்ப பாடுறேன். இது எல்லாமே திருப்பள்ளி எழுச்சி ராகங்களில் அந்த நேரத்துக்கு பாடுற ராகம்னு இருக்கு. ஆலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னால பாடுற ராகம் பூபாலம், பூப்பு தோடி அப்படின்னு வடக்க சொல்லுவோம். பூப்பு தோடி, இங்கே பூபாலம். அது அந்த ராகத்துல தான் எல்லா திருப்பள்ளி எழுச்சியும் பாடுறார். பட் ராகம் அவனுக்கு அவசியம் இல்லை. இது நம்ம காதுக்கு நம்ம மதுரமா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ராகத்தை பாடணும். அவனை பொறுத்தவரை நம்ம அந்த குழந்தை பேர் என்ன, வர்ஷினி, அந்த மாதிரி நம்ம சொல்றது அதுவே அவருக்கு போதும். ராகம் கொஞ்சம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் உண்மையிலூட்கணம் போயினையாவும் எழு பசும் பொறச்சுடல்
எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இழவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்குள் தொண்டர் பல்லாயிர சூழ்ந்து நிற்கின்றோம் விழிதுயில்கின்றனை இன்னும் என் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே. நம்ம அபிராமி அது தேவாரம், ஸ்ரீதரன் தேவாரம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு கோளறு திருப்பதிகம். இதனோட பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் மதுரையில சந்திச்சுக்கிறார். திருவெண்காட்டுல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திச்சுக்கிறார். அப்போ பாண்டிய நாட்டுல மதுரையில சமணம் தழைத்தோங்கின்னு இருக்கு. அரசனும் பாண்டியராஜனும் சமணத்தை தழுவி இருக்கான். அரசி மங்கையர்க்கரசி குலச்சிறையார் மந்திரியும் இந்த சுச்சுவேஷனை மாத்தணுங்கிறதுக்காக அவர்கிட்ட திருஞான சம்பந்தர்கிட்ட செய்தி அனுப்புறா, பாண்டிய நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல திருஞான சம்பந்தர் சின்ன வயசு, அவர் கிளம்புறார். அப்போ திருநாவுக்கரசர் அப்போ இருக்கிற கோள் நிலைகள் சரியில்லை, அங்க போனா சின்ன வயசு, தானே சமணத்துல ஆல்ரெடி அல்லல் பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தை அவன் கஷ்டப்படுவானே அப்படின்னு இப்ப கோள் சரியா இல்லப்பா, போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவன் நம்ம கிட்ட துணையா இருக்கும் போது கோள் என்ன செய்யும் அப்படிங்கிற இதுல இந்த கோளறு பதிகத்தை பாடுறாரு. இதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது எப்படி, அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் பவரை எப்படி சிக்னிஃபை பண்றது, எப்படி சிம்பலைஸ் பண்றது அப்படிங்கிற வரும்போது ஜவஹர்லால் நேரு ராஜாஜி கிட்ட கேட்கிறார் என்ன பண்ணலான்னு. அப்போ நம்ம திருவாவூரை ஆதீனத்தை கூப்பிட்டுட்டு அவ அந்த செங்கோலை மவுண்ட் பேட்டன் கிட்ட இருந்து வாங்கி ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்கறா. அப்ப கொடுக்கும் போது இந்த கோளறு பதிகம் பாடப்பட்டது. இது திருஞான சம்பந்தர் அருளியது 2வது திருமுறையில வருது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தொடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொன்பொடாமை இவை மார்பு இலங்க எழுதேறு ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி என் உளமே புகுந்த அதனால் 9 உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு வளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையொடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைகது உறுதி செய்யமாத பூமி திசை தெய்வமான பலவும் அருளிது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையொடு வட ஆள் இருந்து மறையோது எங்கள் பரமன் நதிகொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காரணங்கி நமனோடு துதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனை கண்ட நஞ்ச மடவாள் தனோடும் இடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்ற முடிமேல் அணிந்து உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடு மறுபடியும் மிகையான உதவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அறுபதாறு வடிகோபடத்துமடவாள் தனோடுமிடனாய் நான் மலர் வன்னி கொண்டே நதிசூடி நுளமே புகுந்ததனால் கோடொருவிழையோடு கொலையானை கேழல் கொடுநாக முடுகரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிளமலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வர் அடைவார் ஒப்பிளம் அதிகம் அப்பு முடிமேல் அணிந்துளமே புகுந்ததனால் எப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான நடியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழிசென்று விடிமேல் இருந்த மணவாள் தொழுடனாய் வான்மதி வன்னி கொண்டே மலர் சூடி நிலமே புகுந்ததனால் 7 கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடு விடலான நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாடிவாகன் பசுவேடம் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கு முடிமேல் அணிந்து நிலமே புகுந்ததனால் மலர் மிசையோடு மாலும் மறையோடு தேவர் வருகாரமான பலவும் அலைகடன் மேல் நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குடலோடு விசையற்கு நல்கு குணமாய் வேட விகிதன் மத்தமும் அதிகனாக முடிமேல் அணிந்து நிலமே புகுந்ததனால் புத்திரோடு மணிவாத நடிவிக்க மன்னம் திருநீர் செம்பதிரமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்களாலே விளை செந்தில் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோடும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் வானையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரான நமதே. ஓம் திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் அரசியல் பாருங்க, எவ்வளவு அழகான விஷயங்கள் இதெல்லாம். நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டில் நடக்கிறது. ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம். கொஞ்சம் சிந்தனை பண்ணணும் நம்ம. சரி,
அதே போல ஒரு கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி எனக்கு தெரியாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அதையும் யாராவது ஒருத்தர் அதை பாடணும். இதே விஷயம்தான். கோள்ல தான் நம்மளை என்ன செய்யும் திருவுருத்திய. நான் சொல்றேன்னா இப்போ இப்ப வேண்டாம். நம்ம இனி யாரு சொன்னது? இதை கேட்டது யாரு? நான் வித்யா சொன்னேன்னா தெரியுமா? மனப்பாடமா தெரியுமா? தெரியும். சரி சரிம்மா. அலங்காரம் நானும் சொல்றேன் சார். மீனாட்சி சரி வித்யா, மீனாட்சி நாளைக்கு சொல்றேன். இல்ல இல்ல நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு நீங்க 5வது திருப்பாவை சொன்னீங்களே, ஆமா, அதோட இதுவும் சொல்லுங்க. டைம் இருக்கா? சரி இருக்கும், 2 நிமிஷம் ஆகும் அவ்வளவுதானே. அப்புறம் சரி. நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனையை நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி ரொம்ப கவலைக்கு மாதிரி இருக்கிறவர்களுக்காக கூட நம்ம இந்த பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்யணும். அவர்களை மனசுல நினைச்சுக்கணும். கடவுளுடைய திட்டப்படி நடக்கும், என்ன நடக்கணுமோ. ஆனால் நம்ம அவன்கிட்ட சொல்ல வேண்டிய பிரார்த்தனையை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு என் மனசுல வரக்கூடியது நம்முடைய சமுதாய பணிக்காக தன்னுடைய அரசாங்க வேலையை விட்டுட்டு முழு நேரமும் வேலை செய்த இப்பவும் இருக்கிற அந்த பிரச்சாரக்கா இருக்காரு RSSல, ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன். அவருக்கு ரத்தத்துல ஒரு கொடுமையான ஒரு கேன்சர். அவர் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஸோ இன்றைய பிரார்த்தனையை நான் அவரை நினைச்சுக்கிறேன். அவருக்கு சிறப்பாகணும், சரியாகணும் முயற்சி அப்படிங்க. அதே போல அவரவர் பிரார்த்தனையை நம்ம இந்த ஒட்டுமொத்த உபாசனையை ஒருத்தருக்காக சமர்ப்பணம் பண்ண முடியும். அவருடைய நலனுக்காக, அவர் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீர. சரி, நம்ம வித்யா பாடும். நாளன் செய்யும் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாரும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சரவணபவ. சரவணபவ. திருப்புகழ் சரஸ்வதி. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. திருச்செந்தூர் வேலவனுக்கு ஹரஹரோ ஹரா. விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய. விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய. மிதலாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற. குறவாணர் குன்றில் குறை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா. அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே. உன்னை அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. வந்து குறுகாயோ எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ. அலைவாய் உகந்த பெருமாளே. சாரி, மன்னிக்கணும், திடீர்னு குரல் லோ பண்ணிட்டேன். அதுல குழந்தைகள் ஆபீஸ்ல மீட்டிங் மை வாய்ஸ். முருகன். இது ஒரு கல்யாண திருப்புகள், திருமண திருப்புகள். இது பொதுவாக திருமண தடை நீர்றதுக்கு
கல்யாணபுரன் எளிதாக அமையறதுக்கு, வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறதுக்கு, மகிழ்ச்சியாக தம்பதிகள் வாழ்வதற்கு, அந்யோன்யம் சித்திக்கிறதுக்கு இந்த திருப்புகள் பொதுவாக பாடப்பட்டிருக்கு. இந்த திருப்புகள்ல என்னன்னா, ஒரு தலைவி, ஒரு ஆன்மா தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறார். அதாவது வலிமை மிக்க மன்மதன் தனது 5 மலர் பானங்களையும் தன் மீது வீசினா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கான். அப்புறம் வானில் உள்ள சந்திரன் குளிர்ச்சியே கொடுக்காம வெயில் போல சுடுறதான். மெல்ல மென்மையாக வீசுற தென்றல் காற்றில் நெருப்பு போல சுடுறதான் அந்த தலைவிக்கு. வேடுவர்கள் வாழும் மலைக்குன்றில் வாழும் அறியா பெண்ணான நான் கொண்டுள்ள கொடிய துன்பத்தையும் என்னோட தாபத்தையும் மயக்கத்தையும் தீரும்படியாக இந்த குளிர்ந்த மாலை வேளையில் எனக்கு அணிமாலையை அணிவித்து அருள் புரிவாயாக முருகா என்று முருகனிடம் பிரார்த்தனை பண்ணுகிற இந்த பாடல், திருப்புகழ் பாடல். இப்படி இந்த பாடலில் முருகனுடைய பராக்கிரமங்கள் சொல்லப்படுகிறன. அது எப்படின்னா, சிவபெருமான் மானை ஏந்திய சிவபெருமான் மகிழ்ந்து முருகன் உபதேசம் பெற்றிருக்கிறாராம். அதே மாதிரி சூரபத்மன் ஒளிஞ்சிட்டு மாமரமாக ஒளிஞ்சுட்டாராம். அந்த மாமரத்தை கண்டுபிடிச்சு சூரபத்மனை அழிச்சாராம். கடல் அலைய 5.5 படி வேலை எறிந்து முருகன் பராக்கிரமத்தை காமிச்சாராம். உன்னை எல்லா அறிவாளிகள், பண்டிதர்கள், பராக்கிரமர்கள், புத்திசாலிகள் எல்லாரும் உன்னுடைய அவர்களெல்லாம் புகழ்ந்து பாடி அவர்களுடைய துன்பத்தெல்லாம் நீ போக்கினியே. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான முருகா, தாபத்தையும் நீக்கி என்னோட துயரத்தையும் நீக்க ஓடி வரமாட்டாயா முருகா? நீ திருச்செந்தூரில் வீட்டிற்கு முருகப்பெருமானே எனக்கு அருள் புரிவாயாக முருகா என்று அருணகிரிநாதர் பிரார்த்தனை பண்ண திருச்செந்தூர் ஸ்தல திருப்புகழ் பாட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. திரு சப்தசதி பானுசுஜா. जय श्री कृष्ण. जय श्री या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. எல்லா உயிர்களிலும் தூக்கம், உறக்கமாக, நித்திரையாக இருக்கும் அந்த தேவி. அந்த பழைய சுபாஷிதம்னு சொல்லுவான். ஆஹார நித்ரா பய மைதுனஞ்ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம். மனுஷனுக்கு, உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் இது காமன். ஸோ நித்திரைங்கிறது எல்லாத்துக்கும் காமன். சோஃபால படுக்கிறது, யூஃபோம் மெத்தையில படுக்கிறது, இல்லை நின்றுண்டே தூங்குறது, அது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்று இருக்கும். பட் எல்லா உயிர்களுக்கும் நித்ரை என்பது அவருடைய ஒரு அங்கம். அதை தேவியுடைய ஸ்வரூபமாக அந்த பார்த்து அந்த தேவிக்கு நமஸ்காரம். சரி, அடுத்து இது மறைஞ்சு போயிடுது. யாரு அடுத்தது? சப்தசதி பஜனை. முருகேஷ் ஜி. ஹரியம் ஜி. இவர் என்னன்னா பாடலாமா? இவர் ரொம்ப எளிமையான சில பஜனைகள் எழுதியிருக்காரு ராம பக்தியில. அதுல ஒண்ணு ராமர் பத்தி. இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி. வடக்கெல்லாம் சித்திரை மாசம் நம்முடைய ராமநவமிக்கு அடுத்தது வரும். அதுக்கப்புறம் இங்க இந்த மாசத்துல, மார்கழி மாசத்துல வருது. அதை நான் ஒருத்தட்ட கேட்டபோது அவர் சொன்னாரு, அங்க பிறந்தாரு, கரெக்டு, அந்த நாள்ல தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் சூரியனை பிடிக்க போய் அந்த வஜ்ராயுதத்தால தாக்கப்பட்டு கீழே திரும்ப விழுந்து வந்தபோது இங்க மீண்டும் வெளிப்பட்டது. ஒரு 6 மாசம் ஆயிடுது. அதனால இங்க இந்த ஜெயந்தி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி. நம்ம ராமரை பாடுவார் ஸ்ரீ முருகேசன். அதுக்கப்புறம் ஹனுமானை அவங்க பேர் மட்டும் போச்சு, பவானி பாடுவாங்க. பவானி சுந்தர். பவானி சுந்தர். ஆரம்பிங்க. தாய் தந்த இடம் அழியாத பாசமும், சோதர்களிடம் மாறாத அன்பும்,
மக்கள் நண்பரிடம் குன்றாத நட்பும் மனைவியிடம் வற்றாத உறவும் மனிதனாய் தோன்றி வாழ்ந்து வழிகாட்டிய மாமணியே கோசலை ஈன்றெடுத்த மாணிக்கமே கோசலை ஈன்றெடுத்த மாணிக்கமே கோதண்ட ராம கல்யாண ராம ஜானகி ராம ஜெய ராம கோதண்ட ராம கல்யாண ராம ஜானகி ராம ஜெய ராம காருண்ய ராம லாவண்ய ராம காருண்ய ராம லாவண்ய ராம காளித சுந்தர பட்டாவி ராம காளித சுந்தர பட்டாவி ராம கோதண்ட ராம கல்யாண ராம ஜானகி ராம ஜெய ராம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற கோசல ராம சிவராம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற கோசல ராம சிவராம சிரஞ்சீவிநாதனை சிஷ்யனையாட்கொண்ட சிரஞ்சீவிநாதனை சிஷ்யனையாட்கொண்ட சிங்கார ராம சீதாராம சிங்கார ராம சீதாராம கோதண்ட ராம கல்யாண ராம ஜானகி ராம ஜெய ராம உன் பாதம் பட்டவுடன் பாவையாய் மாறி நின்ற அகலிகை மாதா ஆனந்த ராம உன் பாதம் பட்டவுடன் பாவையாய் மாறி நின்ற அகலிகை மாதா ஆனந்த ராம கார்மேகம் போல் வந்து கதிரவன் போல் எதிர் நின்று கார்மேகம் போல் வந்து கதிரவன் போல் எதிர் நின்று யுத்தம் செய்யன்றாயே பரசுராம யுத்தம் செய்யன்றாயே பரசுராம ராம ராம கோதண்ட ராம கல்யாண ராம ஜானகி ராம ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம் श्री रामचंद्र महाराज की जय ஜெய் भवानी सुंदर வீடியோ ஆன் பண்ணி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ எல்லாருக்கும் நமஸ்காரம். கேக்குறதா வாய்ஸ்? கேக்குதுமா? அன்மியூட். உன்னையின் மைந்தா நமோ நமோ ஓமாஞ்சனேயனே நமோ நமோ அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓமாஞ்சனேயனே நமோ நமோ ஓம் வஞ்சனைகள் ஒழிப்போன் நமோ நமோ வாழ்வினை வளர்த்தோன் நமோ நமோ ஓம் பஞ்சமுக கேசரி நமோ நமோ ஓம் பவித்ர நாயக நமோ நமோ பயத்தினை நீக்கும் பாவத்தை போக்கும் கிழக்கு முகத்திற்கு நமோ நமோ ஓம் பயத்தினை நீக்கும் பாவத்தை போக்கும் கிழக்கு முகத்திற்கு நமோ நமோ
தோஷத்தை நீக்கும் துன்பத்தை போக்கும் தெற்கு முகத்திற்கு நமோ நமோ. நோய்களை நீக்கும் ஆயுளை வளர்க்கும் மேற்கு முகத்திற்கு நமோ நமோ. தீராத கடனையும் தீர்த்து வைத்திடும் வடக்கு முகத்திற்கு நமோ நமோ. ஓம் மதியுடன் நிதி தர நமோ நமோ. உன்மேறு முகத்திற்கு நமோ நமோ. ஓம் மதியுடன் நிதி தர நமோ நமோ. உன்மேறு முகத்திற்கு நமோ நமோ. திருப்பதி மலையில் குடி கொண்டிருக்கும் சதுர்புஜ ஆஞ்சநேயர் நமோ நமோ. தென் பெண்ணை ஆற்றின் நடுவினில் உள்ள வாக்கடை ஹனுமான் நமோ நமோ. அனந்த மங்கள திருநேந்திரத்தின் தசபுஜ ஹனுமான் நமோ நமோ. சுயமாய் அருளினை வணங்கி நின்றிடு சுச்சீந்திர ஹனுமான் நமோ நமோ. அஞ்சனை ஐந்தா நமோ நமோ. ஆஞ்சநேயனே நமோ நமோ. தீர தீர யசூரத்தின் நரசிங்க பெருமானே யோக ஆஞ்சநேய நமோ நமோ. ஷோலிங்கபுரத்தின் நரசிங்க பெருமானின் யோக ஆஞ்சநேய நமோ நமோ. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி திருக்குளம் அமர்ந்தாய் நமோ நமோ. தியாகராயனகர் சிவா விஷ்ணுவின் திருவுள்ளம் மலர்ந்தாய் நமோ நமோ. மலையை குடைந்து நாமக்கல் வாழும் மகா ஆஞ்சநேயா நமோ நமோ. மலைகள் வளர்ப்போன் நமோ நமோ. ஓம் கஸ்தபடி ஹனுமான் நமோ நமோ. ஓம் கலைகள் வளர்ப்போன் நமோ நமோ. கஸ்தபடி ஹனுமான் நமோ நமோ. ஹனுமந்த தீர்த்த குளம் தன்னை கொண்ட ராமேஸ்வர ஹனுமான் நமோ நமோ. அப்பன் வட பழனி முருகன் தலத்திலே அமர்ந்துள்ள ஹனுமான் நமோ நமோ. கோட்டை காவல் என்னும் ஆஞ்சநேயனே குலம் தன்னை காப்போன் நமோ நமோ. வாளால் குளம் வெட்டி வரதராஜனை வணங்கி நிற்போனே நமோ நமோ. ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ. ஓம் ஆஞ்சநேயனே நமோ நமோ. நந்தி கிராமத்தில் பரதனின் சாவை நலம் சொல்லி தடுத்தாய் நமோ நமோ. நந்தி கிராமத்தில் பரதனின் சாவை நலம் சொல்லி தடுத்தாய் நமோ நமோ. இந்திராணியின் பூஜைக்கு உரிய இனிய தெய்வமே நமோ நமோ. சத்ரபதி சிவாஜி வணங்கிய எங்கள் சத்திய ஹனுமான் நமோ நமோ. அந்த பக்த ராமதாஸ் காலமெல்லாமே அணிந்தார் உன்னையே நமோ நமோ. ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ. ஓம் ஆஞ்சநேயனே நமோ நமோ. மைசூர் மன்னர்கள் குல தெய்வமான மகா ஆஞ்சநேயா நமோ நமோ. மைசூர் மன்னர்கள் குல தெய்வமான மகா ஆஞ்சநேயா நமோ நமோ. மஞ்சள் நிறத்தில் கண்ணுடையோனே மங்கள ஹனுமான் நமோ நமோ. சங்கு சக்கரம் கைகளில் ஏந்தி சங்கடம் தீர்ப்போன் நமோ நமோ. மங்கள வாழும் மக்கள் பேரும் மகிழ்வுடன் அருள்வோன் நமோ நமோ. அஞ்சனையின் ஐந்தா நமோ நமோ. ஆஞ்சநேயனே நமோ நமோ. அரச மரத்தின் அடியினில் நின்று அனுதினம் துதிப்போம் நமோ நமோ. அரச மரத்தின் அடியினில் நின்று அனுதினம் துதிப்போம் நமோ நமோ.
அறிவினில் உன் பெயர் பதித்தே வைத்து ஆனந்தம் அடைந்தோம் நமோ நமோ. கால்கள் இரண்டும் சலங்கை கட்டி பஜனைகள் செய்தோம் நமோ நமோ. கவலைகள் கஷ்டங்கள் நீங்கியே உன்னால் கண்டோம் இன்பத்தை நமோ நமோ. கவலைகள் கஷ்டங்கள் நீங்கியே உன்னால் கண்டோம் இன்பத்தை நமோ நமோ. ஓம் கேட்டதை கொடுத்தோம் நமோ நமோ. கிஷ்கிந்தை மன்னா நமோ நமோ. ஓம் தூய பக்தனே நமோ நமோ. ஓம் மயிலை தண்ணீர் தோரை நமோ நமோ. ஓம் ஆஞ்சநேயரே நமோ நமோ. ஓம் அகஸ்தியர் நமோ நமோ. நமோ 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 நமோ. நமோ 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 நமோ. நமோ 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 நமோ. நமோ 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 நமோ. தேங்க்யூ. நமஸ்காரம் எல்லாருக்கும். ஜெய் வீர ஸ்ரீ. தீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ವಾಯುಕುಮಾರ ವಾನರ ವೀರ. ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ವಾಯುಕುಮಾರ ವಾನರ ವೀರ. ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ವಾಯುಕುಮಾರ ವಾನರ ವೀರ. ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ಆಂಜನೇಯ ವೀರ ಹನುಮಂತ ಸೂರ. ಜೈ ವೀರ ಧೀರ ಸೂರ ಹನುಮಂತುನಿಗೆ ஜெய். ಜೈ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. கதை ஸ்ரீராம். எல்லோரும் ஒரு தடவை அறிமுகப்படுத்துறீங்க. சில மொபைல் பேர்ல எல்லாம் வந்திருக்கீங்க. கடைசியில நம்ம இதுக்கு முன்னால எல்லாரும் இங்க உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தெரியாதவங்க அறிமுகப்படுத்துறீங்க. சரி. நமஸ்காரம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பாரதத்துல இருந்து ஒரு கதை பாகவதம். இது ஸ்ரீகிருஷ்ணர் குருக்ஷேத்ரா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த மைதானத்தெல்லாம் திடல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. எந்த இடத்துல போர் புரியணுமோ அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. பெரிய இடம் அது, இருந்தாலும் அது கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா வா நம்ம போய் எப்படி இருக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறார். போறச்சே நல்ல பெரிய திடல்ல ஒரு மூலையில ஏதோ ஒரு மரம் எல்லாம் இருக்கிற இடத்துல யானைகள் எல்லாம் வச்சு அந்த அப்ரூட் பண்ணிட்டு இருக்க அந்த செடிகள் எல்லாம், மரங்களை எல்லாம், கொடிகளை எல்லாம் எடுத்து அந்த விஸ்தாரப்படுத்தின்னு இருக்க அந்த மைதானத்தை. அப்ப அர்ஜுனா அந்த மதம் அங்க தெரியுது, அந்த மதம் இருக்க தெரியறதா, அது பக்கத்துல அங்க முன்னாடி நிக்கிற அந்த யானை தெரியறதா அப்படின்னு அவர் கேட்கிற. அர்ஜுனன் தெரியுது கிருஷ்ணா அப்படிங்கிற போது, சரி அந்த சரி உன் வில்ல கொடு அப்படின்னு அவரோட வில்லு அம்பியும் வாங்கிட்டு கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் அத ஒரு அம்பு பானம் எழுதுறாரு. அது அந்த யானை மேல படுறது. ஆனா யானைய அடிக்காம அது யானையோட கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த மாலை இருக்கும் இல்லையா, ஒரு வெங்கல மாலை, மணி, பெரிய கழுத்துல இருக்கிற அந்த மணியை மட்டும் தொப்புன்னு அடிச்சு அது உருண்டு எங்கேயோ ஓடி விழுந்துடுறது. யானை ஒரு சிலிர்ப்போட அது ஒண்ணு தலைக்கு தலைப்பாகையோட போகும் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அது கழுத்துக்கு கழுத்து மணியோட போச்சு அப்படின்னு அது போயிடுத்து. அப்ப அது ரொம்ப இனாக்குவஸா இருந்தது. அர்ஜுனா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான், இந்த பெரிய யானைய போய் மிஸ் பண்ணிட்டாரு இவரும் இத்தனைக்கும் அம்பு கூட எடுக்க மாட்டேன்னு போர்ல வில்ல எடுக்க மாட்டேன்னு வேற சத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேலை ஒன்றும் இதாகல, உயிர் சேதம் எதுவும் ஆகலன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஒன்றும் சொல்லலை. கிருஷ்ணன் அவனை ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்ட போது இல்ல காரியம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு ஆச்சு ஒரு 2 வாரம் போல 18 நாட்கள்ல கோர யுத்தம் முடிஞ்சது. எல்லாருக்கும் தெரியும். நிறைய தலைகள், மிருகங்கள், சேர்கள், எல்லா சேதாரமும் அந்த மைதானத்துலதான் விழுந்து கிடக்கு.
கிருஷ்ணர் திருப்பி முடிஞ்ச நாளைக்கும் வெற்றி வாகை சூடினதுக்கு அப்புறமும் அர்ஜுனனை கூட்டிட்டு அதே மைதானத்துக்கு போறார். மைதானத்துல போய் எல்லா இடத்தையும் நிறைய உடம்பு எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டு இப்படி எல்லாம் போய் எப்படியோ அந்த 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 இடம் எங்க அந்த மணி போய் விழுந்ததோ அந்த மணி இருக்கிற இடத்துல போய் அவர் பார்த்துட்டு அவர் அர்ஜுனா இந்த மணியை எடுக்கிறியா அப்படின்னும் போது மணியை எடுத்துதான் அப்ப உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குருவியும் 4 குஞ்சும் அந்த மணியிலிருந்து ஓடி வெளில வந்தது, பறந்து போச்சு. கிருஷ்ணரை அந்த பெரிய ஸ்பேரோவானது கிருஷ்ணரை 3 முறை சுத்திட்டு பறந்து போச்சு இன் கிராட்டிடியூட் அப்படின்னு. அதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு சுருக்கமா சொல்றேன். ஆனா இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் பண்ணா இதனுடைய கான்டெக்ட் இன்னும் நல்லா புரியும். இது குருக்ஷேத்திர வார் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மரம் ஒண்ணுத்த இந்த யானை அப்ரூவ் பண்ணிருக்கு, அது வாஸ்தவம் ஆச்சு. மரத்து மேல நெஸ்ட் ஒரு இது அது ஒரு குருவி அதனுடைய நெஸ்ட் அத கட்டி இருக்கு. அதுல அது அதனுடைய 4 அப்பதான் பிறந்த குழந்தைகள். அதுக்கு பறக்க ஒன்றும் சக்தி இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற குழந்தைகளை அந்த இதை வச்சுட்டு இருக்கிற இது கீழே தொப்புன்னு விழுந்துடுத்து. ஆனா நல்ல வேலையா ஒரு சேதமும் இல்லை. அப்ப அந்த குருவி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணித்தான், கிருஷ்ணர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணித்தான். அவர் தான் சர்வபூத ஹிருதயர் அல்லவா, அவருக்கு எல்லா மனசுலயும் நடக்கிற ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் தெரியும். அதனால அவர் சொல்லித்தான், பாப்பா கிருஷ்ணா உன்ன தான் நான் சரணடைகிறேன், உன்னைதான் நம்புறேன். இந்த குழந்தைகளால நடக்க முடியாது, ஓட முடியாது, பறக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன் நான். ரொம்ப இப்ப பெரிய கோர போர் வரப்போறதுங்கிறதும் உத்தரவாதம் ஆயிடுத்து. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீதான் இதுக்கு வழிகாட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அது சரண் அடைஞ்சு கொடுத்தான். அப்ப கிருஷ்ணர் அவர் மனசுலயே ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தாரா, இந்த பாரு, நீ காலம் ரொம்ப அது கடமை செய்யுமா, அதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, காலம் பாட்டில் போயிட்டு இருக்கோம், நான் இயற்கையோட நான் விளையாட முடியாது, இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுங்கிறாராம். அது எனக்கு நீ இயற்கையோட இன்டர்ஃபியர் பண்றியோ என்ன பண்றியோ எனக்கு தெரியாதுப்பா. காலம் நான் என்னமோ காலங்கிற அதெல்லாம் காலம்லாம் நீ தான் காலம் எனக்கு, என்னை பொறுத்த மட்டும். அதனால நீ என்ன பண்ணியோ இது குழந்தைகள்லாம் போகணும்ன்றது தான் போகட்டும், இல்ல அதை சர்வே பண்றது அதோட நானும் சேர்ந்து இருக்க முடியும்னுனாலும் அது நீ நினைச்சானா நடக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானமா அது சொல்லிடுத்து மனசுக்குள்ள. அப்ப கிருஷ்ணர் மனசுல சொல்றான், சரி நீ ஒரு 2-3 வாரத்துக்கான உணவை நீ தயார் பண்ணி வச்சுக்கோ, நான் எதாவது பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்ன அந்த மாதிரி அவர் சொன்னதுனால இதுவும் ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இருந்த போது அப்பதான் அந்த முதல்ல சொன்ன அந்த மணி, வெங்கல மணி அது சுத்தி ஓடி விழுந்தது வெறும் இடம் இல்லை, இந்த குருவியும் அதோட கூட இருந்த 4 குழந்தைகளும் இருந்துச்சு. அதை கவர் பண்ணி விழுந்துருத்தான். இந்த 18 நாட்கள் போர்லயும் அது தெய்வாதீனமா தப்பிச்சு அதை கிருஷ்ணரே விடுவிச்சு அது மேல போனதா. இதுதான் இந்த கதை. இந்த கதையோடைய தத்துவமான இதெல்லாம் நமக்கே தெரியறது. நம்ம நிறைய இந்த கீதை புஸ்தகத்துல படிச்சிருக்கோம். அவன் நினைப்பே சதா சர்வ காலமாமா இருந்து அவன் கால்களை நம்ம பற்றி கொண்டா நமக்கு வெடிமோட்சம் உண்டுன்றதுதான். அனன்யாச்சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே. தெய்வத்தின் குரல். சந்தியா. கடைசியில வந்துருவோம். பெரியவா சரணம். எந்த சுவாமியை உபாசிப்பதானாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டால்தான் அந்த காரியம் விக்னமில்லாமல் நடைபெறும். அவரையே முழுமுதற் கடவுளாக பிரதான மூர்த்தியாக வைத்து உபாசிக்கிற மதத்துக்கு காணபத்தியம் என்று பெயர். பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே, அதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டு கொண்டு விட்டாராம். பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியாது, அவர் மிகவும் பலமுடையவர்.
அதட்டி மிரட்டி வாங்குவதும் முடியாது. ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்து கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியதாம். உடனே 4 கைகளாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம். விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார். சக்கரம் கீழே விழுந்தது. விஷ்ணு எடுத்து கொண்டு விட்டார். தோர்பிகி கர்ணம் என்பதே தோப்புக்கரணம் என்று மாறியது. தோர்பிகி என்றால் கைகளினால் என்று அர்த்தம். கர்ணம் என்றால் காது. தோர்பிக் கர்ணம் என்றால் கைகளினால் காதை பிடித்துக் கொள்ளுவது. விக்னேஸ்வருடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூரண அனுக்கிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்களின்றி நல்வாழ்வு வாழ்வோமாக. ஹரிவாசனம். பஜகோவிந்தம். அபராஜிதா ராத். சரியா மைக் இல்ல. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कनिका पीता भगवद्गीता गङ्गाजललव कनिका पीता सहृदपियेन मुरारी समर्था सहृदपियेन मुरारी समर्था क्रियते तस्यमेन चर्चा क्रियते तस्यमेन चर्चा भगवद्गोविन्दं भज गोविन्दं गोविन्दं मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. வா அபராஜிதா. ரொம்ப பகவத்கீதா கொஞ்சம் பகவத்கீதா ஃபுல்லா 700 ஸ்லோகம் கூட வேண்டாம். கிஞ்சித கொஞ்சம் பாடு பகவத்கீதா அப்படிங்கிற. அதே போல கங்கை தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர். நீ உங்ககிட்ட அர்த்தம் இருக்காது, அது கரெக்டா? அந்த புக் இருக்கா? மியூட்ல இருக்காரா? அந்த புக்கு, இந்த புஸ்தகத்தை, இந்த ஸ்லோகத்தை நான் தேடுறேன். கீதா கிஞ்சித கீதா கொஞ்சம் படிச்சா போதும். 700 படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்லோகம், ஒரு வார்த்தை கூட போதும். பகவத்கீதை ஒரே ஒரு வார்த்தை எடுத்து அதையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா ஒட்டுமொத்த ஆன்மீக ஞானம் கிடைச்சிடும். அடுத்தது ஒரு சொட்டு கங்கை தண்ணீர். கங்கை தண்ணீர் ஒரே ஒரு சொட்டு, அதை பிடித்தா நம்ம அதை பருகினால் போதும். அதே போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய
அர்ச்சனை அவருடைய பேரு ஒரு தடவை அவன் சொன்ன மாதிரி அந்த கடைசி பையனை கூப்பிட்டான் பாருங்க. அவன் பேர் என்ன? அஜாமிளன். அஜாமிளன். கடைசி பையன் ஒரே ஒரு தடவை கூப்பிட்டான். அதுக்கு முன்னாடி அவன் நிறைய பண்ணியிருக்கிறான் நல்ல காரியங்கள். அதனால்தான் இப்படி ஒரு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்புறம் எங்கேயோ பாதை மாதிரி எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில இறக்குற நேரத்தில் ஒரே ஒரு விஷ்ணுவுடைய அர்ச்சனை ஒரு தடவை செய்தா போதும். கஜேந்திரன் ஒரே ஒரு பூ, அது வரைக்கும் முதலைக்கு எதிராக அவனே முயற்சி பண்ணான். தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய படையை வைத்து தன்னை பிடித்து இழுக்க முயற்சி பண்ணி எல்லாம் பண்ண கடைசியில கஜேந்திரா அந்த அவருடைய அச்சுத்தாய நமகா அப்படின்னு அச்சுத்தாயன்னு அந்த ஒரு தாமரை எடுத்து அப்படி தூக்கிறிஞ்சாராம் மகாவிஷ்ணு பேர்ல. ஒரே ஒரு அர்ச்சனை செய்தா போதும் அப்படின்னு நம்ம யமனோட நமக்கு இது நடக்காது, தேவையில்லாத அவனோட ஒரு போட்டி போராட்டம் நடக்காது அப்படின்னு இந்த கீதா. சலோ சரி, நாம ஜபமா? நாம ஜபம் சாந்தி. மம பகவத்கீதை. ஓ, பகவத்கீதை. விஜயலட்சுமி. சாரி. நோ ப்ராப்ளம். விஜய் இது சொல்லிட்டா பகவத்கீதை. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. எல்லா உயிரினங்களும் பகலாக கருதுவது ஞானிகளுக்கு அறியாமையின் இரவு. எல்லா உயிரினங்களும் இரவாக காண்பது உள்நோக்குள்ள முனிவர்களுக்கு பகல். பகல் இரவு இரண்டும் ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் குறிக்கிறது. இந்திரிய சுகத்தை வாழ்க்கை லட்சியமாக நினைக்கும் சாமானியர்கள் அர்த்த லாபத்தை அடைந்தால் சுகமாகவும் பகலாகவும், அதை அடையாவிட்டால் இரவாகவும் நினைக்கிறார்கள். ஞானிகளோ ஆத்ம ஞானத்துக்கு துணையாக உள்ள இந்திரிய நிகிரகத்தை பகலாகவும், ஆத்ம ஞானத்துக்கு தடையாக உள்ள இந்திரிய சுகத்தை இரவாகவும் கருதுகிறார்கள். ஹரி ஓம். ஹரி ஓம். நாம ஜபம் சாந்தி. நானும் ஹனுமான் தான் சொல்ல போறேன். சரி. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் மாருதிராயா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் வாயுகுமாரா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் அஞ்சலி புத்ரா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஸ்ரீராமதூதா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் महानुभावा जय हनुमान जय हनुमान जय हनुमान बजरंग बली जय हनुमान जय हनुमान जय हनुमान मारुतिराया जय हनुमान जय हनुमान जय हनुमान वायुकुमारा जय हनुमान वायुकुमारा जय हनुमान वायुकुमारा जय हनुमान। जय बजरंग बली की जय। वीर धीर सूर हनुमंतन की जय। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। नैवेद्यम। இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம எடுத்த இந்த நாம ஜபம் நம்ம தொடர்ந்து அதையே நம்ம செய்வோம். தினம் காலையில சாயங்காலம் விளக்கேற்றும் போது भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्।
ம். பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் ஞானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சக்தியாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி 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 சாந்தி. சாந்தி. ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நீங்க அறிமுகப்படுத்திடுங்க. யாரெல்லாம் திரையில வந்தாங்களோ அவங்க விட்டு மற்ற எல்லாம். விஜயலட்சுமி 3வது பேரா இருக்கு. யாரு? விஜயலட்சுமி. ஓ, அவரா? அச்சா அச்சா. விஜயலட்சுமி. திருச்சி விஜயலட்சுமியா? இல்ல, இன்னொரு விஜயலட்சுமி இருக்கா. இங்க பண்ணுங்க. வந்து ஜம்ஷெட்பூர். அவ வீடியோ ஆனா தான் இருக்கு. சரி, ஜம்ஷெட்பூர். ஓகே, நீங்க சொல்லுங்க எந்த ஃபீல்டு. ஏன்னா பேரு கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்க எந்த ஃபீல்டுல இதுல வந்து நம்ம பங்கெடுக்க முடியும் அதையும் சொல்லிடுங்க. சேர்ந்து நோட் பண்ணிக்கங்க. அவங்க அன்மியூட். இது இல்ல, வேற எது. கீதை நாளைக்கு சொல்றா விஜயலட்சுமி. இல்ல, பேரு எங்க இருக்கிறோம் என்ன அறிமுகப்படுத்துறோம். அவரே சொல்லிட்டு சொல்லுங்க. மியூட் அன்மியூட் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் இந்த குறிப்பு, அன்மியூட் முதல்ல, வீடியோ ஆன். நான் தான் சுபலட்சுமி அம்மா பேசுறேன். நான் நாளைக்கு கீதை சொல்றேன். 12வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். அர்த்தம் சொல்றேன்னா இப்ப கீதை வந்து அடிச்சு சொல்லுவோம் அந்த ஸ்லோகம். சரி சரி. இது யாரோ ஆப்போ சுதா பலராமனா சொல்லிடும். நீங்க இன்னைக்கு வரல ஸ்கிரீன்ல. வீடியோ ஆனா இருக்கே ஓப்போ. நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும். வந்துட்டேன் அப்பயே வரிசையா எல்லாத்தையும் கேட்டேன். ராமஜபம் கேட்டேன், அவர் திருவாய்மொழி எல்லாமே நான் கேட்டேன். அறிமுகப்படுத்துரு. திருப்பாவைக்கு பொறுப்பாளர்னு சொல்லி நாளைக்கு யாரு திருப்பாவை அப்படின்னு கொஞ்சம் இங்கேயே தெரிஞ்சுட்டு அவளுக்கு அலாட் பண்ணிடணும். கண்டிப்பா. சுதா பலராமன் திருச்சி. மீனாட்சி திருப்பாவை. அடுத்தது விஜய். திருப்பாவையும் பாட்டும் பாடலாமா? என்னம்மா? திருப்பாவையும் பாட்டும் பாடலாமான்னு கேட்க. நீ பாடுறேங்கிறியா? அவர்கிட்ட பேரை சொல்லு. அவ என்னைக்காவது டேட் சொல்லுவா. வித்யா புவனேஸ்வரின்னு ஒரு இங்க இருக்கிறார். கீத கிளாஸ் புவனேஸ்வரியா? பாம்பேல இருக்காரு. அப்படியா? சொல்லுமா. அன்மியூட். ஆம், நான் உங்களை பாக்குறோம். வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்மியூட் புவனேஸ்வரி. புவனா அன்மியூட் பண்ணுமா? பண்ண வரலையோ. ஓஹோ, சரி, நாளைக்கு பண்ணுங்க. அச்சா அச்சா, சரி, நீங்க சொல்லுங்க. புவனா மாமி வந்து மும்பைல இருக்கா. அவ நித்தியமா கீதை பாடுறதுக்கு வருவா. இன்னும் அட்மிட் பண்ணல. சரி, பரவாயில்லம்மா, நம்ம நாளைக்கு அறிமுகப்படுத்துவோம். நீங்க எந்த சப்ஜெக்ட்? மாமா சௌமியா சந்திரசேகர். நான் வந்து நாளைக்கு திருவெம்பாவை படிக்கிறேன் சொல்றேன் மாமா. நாளைக்கு. சரி. சுதா மாமி அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதனாலதான் வீடியோ பண்ணல. ஆனா 3 நாளா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு 2-3 நாள் கழிஞ்சு நான் வந்து எல்லாமே பாடுறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கத்துன்னு இருக்கேன். திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ் எல்லாம் நான் பேர் கொடுக்கிறேன்.
இவ அங்க கோயம்புத்தூர்ல தடாகம் அங்க இருக்கு. அது நான் சுப்புலட்சுமி. அதான் நீங்க தான் சுபலட்சுமி. கோயம்புத்தூர்ல தடாகத்துல இருக்கா. கரெக்ட். எனக்கும் ஒரு நாளைக்கான தேவி மகாத்மியமோ இதையும் ஒன்று சான்ஸ் கொடுத்தா நானும் சொல்றேன். ஓகே, சரி. அண்ணா யாரு? உதயகுமார். நமஸ்தே ஜி. நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம் ஜி. உதயகுமார், தாராபுரம், ஆலம்பாளையம் கிராமம். ஊருக்கு வந்திருக்கீங்க. நம்ம நேர்ல பார்த்து சின்ன வயசுல பார்த்துருக்கோம். ஓ, சந்தோஷம். இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் நீ இதுல? நான் பெரும்பாலும் காலையில டியூட்டியில இருப்பேங்க. பேச என்னைக்கு முடியுறதோ அந்த தெய்வத்தின் குரல் மாதிரி ஏதாவது படிக்கக்கூடிய விஷயம் கூட எடுக்கலாம். ஒன்றும் நிறைய பேர் பங்கெடுக்கணும், அதுதான் நமக்கு ஆசை. இது யாரும் அப்போ அவதானா? சோனா, வர்ஷினி, சரஸ்வதி குமார், மீனாட்சி. இன்னைக்கு நீங்க வரல ஸ்டேஜுக்கு. வந்தா காலம்பரே இல்ல இன்னைக்கு 5வது திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் நீங்க சொல்லலாம்னு இருந்தேன். வேற யாரே சொல்றாளா? இல்ல நான் சொல்லவா? நம்ம பேசுவோம்மா. நீங்க தான் நாளைக்கு ஏதோ ஒரு இதுல பேரு சொல்லியிருக்கு. நான் பார்த்தேன் பேரை, உங்க பேரை. நாளைக்கு யாரும் பேர் சொல்லியிருக்கேன். திருவெம்பாவைன்னு நினைக்கிறேன். கேட்கிறேன். ஆமா, அன்னைக்கு நான் நீங்க சொல்லியிருக்க 5வது திருப்பாவை பள்ளி எழுச்சியும் திருப்பாவை மட்டும். சரி. கொச்சின்ல இருக்கிறா இவ. ஆமா ஆமா. ஜெயந்தி, சங்கர்ராமன், ஸ்ரீதரன். இது யாரு? பானுசுஜா. சரி, எல்லோருமே அறிமுகம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாகராணி. ஓ, அந்த பழைய கீதைக்கு வந்தவங்களா? ரொம்ப வருஷம் முன்னால. ஆமா சார், 2.5 வருஷம் ஆயிடுச்சு உங்களோட ஜாயின் பண்ணி. ஒரு இன்ஸ்டன்ட்னால ஜாயின் பண்ண முடியல. எங்க இருக்கு? சென்னை தான் சார், கூடுவாஞ்சேரி. எதுல எந்த விஷயத்துல நீங்க ஏதாவது பங்கு? திருப்பாவையில என்னைக்கா ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு நான் சொல்றேன் சார். எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் எனக்கு மனப்பாடமா தெரியும். என்னைக்குனாலும் ஒரு டேட்டா நான் தேவை சார். மனப்பாடமா தெரிந்தவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. அவர்தான் சொல்லணும். சரி சார். ஓகே, தேங்க்யூ. ஹரி ஓம் சார். ஹரி ஓம். பவானி, சந்தியா எல்லோரும் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு நமஸ்காரம். ஹரி ஓம். நாளை ஹரி ஓம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா.